அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்க சதீஷ். இன்னைக்கான தகவல் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த செய்தியை ஆரம்பத்துல பேசும்போது உண்மையாவே இது நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியாத ஒரு செய்தியா இருந்தது. ஆனா இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த டாபிக் தான் பேசிட்டு இருக்காங்க. கர்நாடக மாநிலத்துல தட்சிண கன்னடா மாவட்டத்துல பெலத்தங்கடின்ற ஒரு இடத்துல தர்மஸ்தலான்ற ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலை சுத்தி நிறைய பிணங்கள் புதைச்சிருக்கிறதாவும் எரிச்சிருக்கிறதாவும் ஒரு செய்தி இருந்தது. அந்த செய்தி பெரிய அளவுல எல்லா விதமான சமூக ஊடகங்களிலும் செய்திகள்லயும் நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். அத நாமளும் ஏற்கனவே இதை பத்தி எல்லாம் நம்ம பேசி இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த காணொளி. ஆனா இப்போ அந்த மண்ணை தோண்டி அந்த எலும்பு கூடுகளை எடுக்கிற அந்த வேலை நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ அதை பத்தி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கர்நாடக மாநிலத்துல இந்த தர்மஸ்தலா கோயில் இருக்கிற அந்த மஞ்சுநாத கோயில் இருக்கிற அந்த பகுதிகளில் நிறைய இளம் பெண்களும் அல்லது பெண்கள் நிறைய பாலியல் வன்கொடுமை செய்து அவங்கள புதைச்சிருக்கிறதாவும் எரிச்சிருக்கிறதாவும் ஒருவருடைய வாக்குமூலத்தின் பேர்ல அங்க நிறைய ஒரு குழிகள் எல்லாம் மண்ணு தோன்ற பணி நடந்துட்டு இருந்தது. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அந்த வேலைகள் எல்லாம் நிறுத்த சொல்லி உத்தரவாயிருக்கு. அதனால அந்த வேலைகள் எல்லாம் தற்சமயத்துக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. தர்மஸ்தல கோயில்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த துப்புரவு தொழிலாளியுடைய அந்த வாக்குமூலம் தான் இன்னைக்கு இவ்வளோ விஷயத்துக்கு காரணமா இருக்கு. அவர் 1994 இருந்து 2014 வரைக்கும் அந்த இடத்துல வேலை செய்யும் போது நூற்றுக்கணக்கான பெண்கள் அந்த இடத்துல புதைச்சிருக்கிறதாவும் எரிச்சிருக்கிறதாவும் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவருடைய வாக்குமூலத்தின் பேர்ல தான் இங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 17 இடங்கள் அவர் காட்டியிருந்தாரு. 17 இடங்கள்ல மார்க் பண்ணி அதுல 6வது குழியிலையும் 11வது குழியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு 160 170 எலும்பு கூடுகளோ அல்லது எலும்பு துண்டுகள் கிடைச்சிருக்கு. அந்த எலும்பு துண்டுகள் எல்லாமே இவங்க ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அது ஆய்வு செஞ்சு அதனுடைய அந்த டிஎன்ஏ மேட்சஸ் எல்லாம் அவங்க பார்க்கணுமா இருக்கு. இப்ப இது எல்லாம் பார்த்துதான் அதை பத்தி அவங்களுடைய ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும். பட் ஆனாலும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எந்த விதமான எலும்புகளும் கரெக்டா கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு 17 இடம் மார்க் பண்ணி 2 இடத்துலதான் கிடைச்சிருக்கு. மீதம் இருக்கிற 15 இடங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால அதே போல அதுல இவங்க எல்லாமே குழி தோன்றதுக்காக அவங்க திட்டமிட்டு இருந்த ரேடார் கருவி மூலமா எல்லாம் அந்த குழியை தோண்டிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அங்க இயற்கையும் சரியான முறையில ஒத்துழைப்பு இல்லாம இருக்கு. என்னன்னா அந்த மழைகள் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களால தொடர்ந்து அதை சிறப்பா செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த துப்புரவு தொழிலாளி நேரடியா மாஸ்க் போட்டு அணிஞ்சிருந்த அந்த முகமூடி அணிஞ்சிருக்கிற மனிதர் ஒரு இன்டர்வியூவும் கொடுத்திருக்காரு. அவர் அந்த இன்டர்வியூல சொல்ல வர்றது என்னன்னா, நான் 95 இருந்து 2014 வரைக்கும் நான் இங்க இருந்தேன். அந்த நேரங்கள்ல என்னை ரொம்பவே மிரட்டி தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்ய வச்சாங்க. நான் இதெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா இப்போ எனக்கு அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா தலைமறைவா நான் போயிட்டேன். இப்போ எனக்கு மனசாட்சி ஒத்துக்கலன்றது ஒரு பக்கம். அதே சமயத்துல இந்த சௌஜன்யாவோட அந்த கேஸ் ரொம்ப மக்கள் அதுக்கு நிறைய ஆதரவு கொடுத்து அதை பெரிய அளவுல பேசுறதுனால சோ எனக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது. இது எப்படியாவது நம்ம இதை சொல்லி தகுந்தவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில தான் நான் இதையெல்லாம் சொல்லியிருக்கேன். பட் நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இப்போ அந்த இடம் எல்லாம் இல்லை. அந்த நேரத்துல நாங்க பார்க்கும்போது காடு கொஞ்சம் குறைவா இருந்தது. இப்போ காடெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. அந்த பகுதிகள் எல்லாம் நிறைய மாற்றம் இருக்கு. என்னால நான் இவ்வளவு சொல்றதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவருடைய இன்டர்வியூல அவர் சொல்லின்னு இருக்காரு. ஆனாலும் இந்த எஸ்ஐடி டீம் தொடர்ந்து எல்லா வகையிலும் எல்லாத்தையுமே அவங்க விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இதுல இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, இந்த முகமூடி மனிதரை இயக்குறது தமிழ்நாட்டுல இருக்கிற காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. ஏன்னா அந்த சசிகாந்த் செந்தில்ன்றவர்
ஐஏஎஸ் அதிகாரியா வந்து கர்நாடகத்துல வந்து வேலை செஞ்சிருக்காரு. தர்மஸ்தலா பகுதியிலும் வந்துட்டு அவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரியா வந்து இருந்திருக்காரு 2017 இருந்து 19 வரைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை அவருக்கு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்குமோ, இல்லை அவர் வந்து சொல்லிதான் வந்து இந்த வேலைகள் எல்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வந்து எழுந்திருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு 400 வாகனங்களை திரட்டி பிஜேபி மாநில தலைவரான விஜயேந்திர அவர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டமே வந்து நடத்தியிருக்காங்க. நீங்க வந்து தர்மஸ்தலாவோட அந்த கோயில் மேல வந்து அவதூறு பரப்புறீங்க, அந்த கோயிலுடைய அந்த பெயரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அரசியல் தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தப்பான விஷயங்களை வந்து பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் என்னை பொறுத்தவரையில யாரும் தவறா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அங்க என்ன நடக்குதுன்றதான் வந்துட்டு நிறைய சமூக ஊடகங்களையோ அல்லது செய்திகள்லயோ வந்து இதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. தப்பா பேசுற அளவுக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. பட் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும் அந்த எஸ்ஐடி டீம் வந்து அவங்களுடைய அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கும்போது தான் வந்து இது வந்து நம்மளுக்கு முழுமையாவே வந்து தெரிய வரும். ஆனா இப்போ வந்து அந்த குழி தோன்ற பணி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இனிமேல் வந்து முதல்ல அந்த ரிப்போர்ட் வந்து இந்த எலும்புக்கூடுகள் எல்லாம் எடுத்துன்னு போனதெல்லாம் வந்து என்ன விதமான ரிப்போர்ட் வருதுன்றதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த எஸ்ஐடி டீம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துதான் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஃபர்தரான வேலைகளை வந்து தொடருவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் குழி தோன்ற பணிகள் எல்லாமே வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சுஜாதா பட்டன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அங்க என்னுடைய பெண் வந்து தர்மசாலா போகும்போது காணாம போயிட்டாங்க, அவங்க வந்து இறந்துட்டாங்கன்றதாவும், அனன்யா பட்ன்றவங்க அவங்க வந்து எனக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க, அவங்களுடைய எலும்புகள் கிடைச்சதுன்னா எனக்கு அதை வந்து நீங்க கொடுங்க, நான் அவங்களுடைய அந்த இறுதி சடங்கான அந்த ஃபார்மாலிட்டிய வந்து நான் செஞ்சுக்கிறேன், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், இந்து முறைப்படி நான் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கு நான் செஞ்சுட்டேன்னா அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்றது அவங்களுடைய வேண்டுகோளா இருக்கு. பட் ஆனா அதை பத்தி விசாரிச்சு அது அவங்களுடைய பெண் அப்படியே ஒரு பெண்ணே கிடையாது, இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த குழப்பங்கள் எல்லாம் நமக்கும் வந்து இது குழப்பமா தான் இருக்கு. இது ஏதோ புது புது செய்திகளா வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் சரியான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா எஸ்ஐடி டீம் வந்து அதுக்கு முறையா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி அவங்க ஒரு பெரிய அறிக்கையை, ஒரு இடைக்கால அறிக்கையாவது அவங்க கொடுத்தாங்கன்னா தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா அவங்க முழு ரிப்போர்ட் கொடுக்கணும்னா இன்னும் டைம் ஆகும், அது பரவாயில்ல. பட் இப்போதைக்கு இவங்க இது வரைக்குமே என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அவங்க வந்து சரியான முறையில ஒரு ரிப்போர்ட் கொடுத்தா அது நல்லா இருக்கும். இல்லைன்னா இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில வந்துட்டு அந்த கோயிலுடைய நிர்வாகியான தர்மாதிகாரியான வீரேந்திர ஹெக்டே அவர்களும் வந்துட்டு ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம், எங்களுக்கு அதுல எந்த விதமான அப்ஜெக்ஷன்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு. அதே போல இந்த கோயிலை பத்தின தவறான கருத்துக்களை வந்து பகிர வேண்டாம், இளைஞர்கள் மத்தியில வந்து தவறா வந்து புரிதல் இருக்கு, ஸோ அதை வந்து பகிர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அந்த மாதிரி நிச்சயமா எனக்கும் வந்துட்டு அந்த மாதிரியான தவறான கருத்துக்களை பதிவிடுற மாதிரி தெரியல. இப்ப நம்மளும் வந்துட்டு ஒரு காணொலி போடுறோம், அங்க நடக்கிற நிகழ்வுகள்ல வந்துட்டு ஒரு செய்தியா வந்து ஃபார்ம் பண்ணி தான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்ற மொழிய எந்த விதமான ராங் இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுக்கல, அதுக்கான தேவையும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். தவறான செய்தியை பரப்புறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது இல்லைங்களா? இது வந்து இந்து முஸ்லீம் அல்லது கிறிஸ்டியன் என்ற அந்த மாதிரியான நோக்கத்துல கண்ணோட்டத்துல வந்து எதையுமே செய்யல. அதாவது பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஈழ்நிலையை வந்து தகுந்தவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்ன்ற அந்த நோக்கத்துலதான் வந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. நாமளும் வந்து இதை பத்தி பேசுறதுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா அதுதான், வேற எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. இது சம்பந்தமா உள்துறை மந்திரி பரமேஸ்வர் அவர்களும் வந்துட்டு நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க. நிறைய வந்து குழப்பங்கள் வந்து ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். எது என்ன மாதிரியான இன்னும் சொல்ல போனா இதுல நிறைய குழப்பங்கள் நடக்குதுன்ற மாதிரிதான் தெரியுது. என்ன மாதிரியான குழப்பங்கள் நடத்தினாலும் விசாரணை முறையா நடத்தி அந்த விசாரணையில தவறு செஞ்சவங்களை கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு
தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் கிடைக்கும். இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் நம்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த தர்மஸ்தலை பத்தி பேசணும்னா எனக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. எப்படி அதை நம்ம தொடர்ந்து அதை பத்தி நம்ம பேசணுமா அப்படின்ற மாதிரியான கேள்வி வருது. நிறைய பேர் வந்து இதை செய்திகள்ல வந்து நிறைய தினமும் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தின செய்திகள் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கு. நாம குறிப்பா சில நேரங்கள்ல முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறது மட்டும்தான் நான் இந்த காணொலி மூலமா நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து அந்த குழி தோன்ற வேலைகள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அததான் உங்களுக்கு நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா எதுவா இருந்தாலும் எஸ்ஐடியோட ரிப்போர்ட் வர வரைக்கும் இந்த குழி தோன்ற பணி வந்து மறுபடியும் தொடராது. அவங்களுடைய அந்த ரிப்போர்ட் வந்து அதுல என்ன வருதுன்றத வச்சுதான் வந்து அடுத்த கட்ட நகர்வு இருக்க போகுது. எப்படியாவது கூடிய சீக்கிரமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துருங்கப்பா, இல்லைன்னா நாடு தாங்காது. இன்னும் சொல்ல போனா அங்க வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து அடிச்சு தகராறு பண்ணதாலாம் வந்து ஒரு செய்தி இருந்தது. இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் நடந்துட்டு இருந்தாலும், அதாவது அதை திசை திருப்புற அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே சொன்னது வந்து இப்போ வந்து அதை மாத்தி சொல்றதுக்கான சூழலும் இருக்கு. அதனால ஒரு ஸ்ட்ராங்கான வந்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். அதை நடத்தி சரியான வந்து தீர்வு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் முழுமையா அந்த கமெண்ட்டை வந்து நான் படிக்கிறேன். கூடிய விரைவில் நல்ல தீர்ப்பு வரணும், தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.